இன்றைக்கு மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், அதே போல மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது, இது ஒரு எதிரும் புதிருமாக இல்லாமல் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய, இன்றைக்கு சனாதன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு குரலை, முன்னெடுப்பை, ஒரு அரசியலை இந்த அவை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னி அரசு அவர்கள். மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், இங்கே பதவியேற்றிருக்கின்ற பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த 17வது சட்டப்பேரவையில் புதிதாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ரவிசங்கர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும், எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அவையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன செய்தியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். சமூக ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம் வலிமை பெற்று செழுமை பெற வேண்டுமானால் பெரும்பான்மைவாதத்தை விட சிறுபான்மை மக்களுடைய குரல் வலிமை பெற வேண்டும், செழுமை பெற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த அவையில் ஆளும் கட்சியினுடைய குரலை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று, அதில் இருக்கிற நியாயங்களை, அதில் இருக்கிற உணர்வுகளை புரிந்து இந்த அவை நடக்க வேண்டும், அவைத்தலைவர் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இதே கருத்தோடு ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் சொன்னதைப் போல, வேண்டுதல் வேண்டாமை இளநடை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவ பெருமனார் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் எங்களை போன்ற இரு உறுப்பினர்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்திருக்கின்றோம். எங்களுடைய குரல் என்பது தமிழ்நாட்டுடைய குரல், விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தமிழ்நாட்டு உணர்வுடைய குரல், விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தேசிய இனத்தினுடைய குரல். அந்த குரல் இந்த அவையிலே பழுதுபடாமல், மறுக்கப்படாமல் எழுப்பப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், அதே போல மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது, இது ஒரு எதிரும் புதிருமாக இல்லாமல் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய, இன்றைக்கு சனாதன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு குரலை, முன்னெடுப்பை, ஒரு அரசியலை இந்த அவை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் நாங்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இங்கே ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி இந்த அவை சிறப்பாக நடக்க வேண்டும். பெரும்பான்மைவாதத்தோட சிறுபான்மை மக்களுடைய குரல் இங்கே வலுப்பெற வேண்டும், தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டும் என்று கேட்டு அத்தனை அவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவை தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.